ஒரு இறைவாக்கினருடைய ஒரு அழைப்பு என்பது அத்துணை சவால் நிறைந்த ஒரு அழைப்பு. ஆனால் இறைவாக்கினர் எசாயாவுக்கு இப்படி ஒரு செய்தி வருகிறது. அவர் அப்படியே ஆண்டவர் என்ன செய்தியை கொடுக்கிறாரோ அந்த செய்தியை அப்படியே சொல்றார். ஓகே, கடவுளுடைய செய்தி எனக்கு வந்துருச்சு. சகோதரர் அமலேஷ் வழியாக இன்னைக்கு நிறைய இறை வாக்குகள் ப்ராஃபஸஸ் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அருட்தந்தை சேவியர் இறுதிராஜ் வழியாக அந்த அபிஷேகமிக்க நபர் வழியாக கொடுக்கப்பட்ட செய்தி என்னன்னா, இறை வாக்குகள் எல்லாம் வாங்கிடுங்க, எல்லா ப்ராஃபஸையும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இறைவாக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த இறைவாக்கினர்கள்ட்டிருந்து கிடைக்கக்கூடிய இறைவாக்கெல்லாம் வாங்கிடுங்க. ஆனால் அந்த இறைவாக்க நற்கருணை பிரசன்னம் முன்பாக உட்கார்ந்து பரிசோதனை செய்துங்க. ஆண்டவர்களே, நீங்கள் தான் இந்த இறைவாக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்களா? இந்த ஆசீர்வாதமான ஒரு இறைவாக்க, இந்த வேலைக்கு நான் போகணுமா, இந்த மகளை நான் திருமணம் செய்யணுமா, என்னுடைய வாழ்க்கையில் நீர் இதை தான் நீ செய்ய போகிறீங்களா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கன்சல்ட் பண்ணுறோமா? அரசன் அந்த எசேக்கியா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமாக ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். ஓகே, ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு. ஓகே, அவர் சொன்னால் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். ஏன்னா நம்ம நிறைய மறைவுரைகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம், நிறைய வார்த்தைகளில் சொல்லியிருக்கோம். ஆண்டவர் எப்பொழுதுமே சொன்னதை செய்யக்கூடியவர். அவர் பொய் பேச மாட்டார். அவர் மனிதன் அல்ல. இன்னைக்கு ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. சொன்னால் அவர் செய்வார். கடவுளால் ஆகாது எதுவுமே கிடையாது. நீ பிழைக்கவே மாட்ட, நீ செத்துருவ அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே ஏதாவது இருக்குங்களா? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரக்கத்தினுடைய நாள் என்று இயேசுனுடைய தூய இரத்தத்தை நினைவு கூறும் மாதம் இந்த மாதம். கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே அவருடைய இரக்கம், கடவுளுடைய இரக்கம் எத்தகையது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே சுவைக்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எத்தனையோ முறை இந்த இறை வார்த்தை நாம் வாசித்திருப்போம். பல்வேறு விதமான வார்த்தை பகிர்வை நாம் அனுபவித்திருப்போம். இறை வார்த்தைக்கு செவிமடுத்திருப்போம். மறைவுரைகளில் இந்த பகுதியை அநேக மறைவுரையாளர்கள் வார்த்தையை பகிர்ந்து கொடுத்திருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த நாளினுடைய நிகழ்வு நம்ம எல்லோருக்கும் தெரியும். திரைப்படம் ஒன்று, அந்த திரைப்படத்திலே கொடுக்கப்பட்ட வாக்கியம், நாம் இறக்கிற நாள் நேரம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிரும். ஒருவேளை அருட்தந்தை அற்புதராஜ் திருப்பலி நிறைவேற்றி முடித்த உடனே இறந்துருவார் அப்படின்னு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டதுன்னா இந்த திருப்பலியை எப்படி ஒப்பு கொடுக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நமக்கு இறக்குற நாள் இறக்குற நேரம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாட்கள் நரகமாயிரும் அப்படின்ற ஒரு செய்தி திரைப்படம் வழியாக ஒரு செய்தியானது கொடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஆனால் அன்னை மரியாவினுடைய குழந்தை செல்வங்களுக்கு பல முறை நாம் இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுத்துருக்கிறோம். அன்னை மரியாவினுடைய குழந்தை செல்வங்களுக்கு அன்னை மரியா அவர்களுடைய இறப்பதற்கு முன்பாக அவர்களை தயாரிக்கும் விதமாக அந்த இறப்பை குறித்து வெளிப்படுத்துவார்கள் என்று நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்வினுடைய அனுபவத்திலிருந்து அதை நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சில பேர் நம்முடைய குடும்பங்களிலே அதை நாம் அனுபவித்தும் இருக்கிறோம். சில புனிதர்கள் எல்லாம் என்னுடைய இறப்பு இப்பொழுதுதான் இருக்கிறது என்று அவர்கள் அந்த இறப்பை குறித்து தயாரித்து தங்களுடைய சுப்பீரியர்ஸ், அவங்களுடைய தலைமை வழிகாட்டிகளுக்கெல்லாம் சொன்ன அனுபவங்கள்லாம் புனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவையெல்லாம் இப்படி வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த தருணத்திலே என்னுடைய வாழ்க்கை, பவுலடியார் சொல்வது போல, என்னுடைய வாழ்வு ஒருவேளை நான் ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற அந்த பரிசை பெறுவதற்கு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன், ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன், அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த நிலை வாழ்வுக்காக காத்திருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒரு செயல்பாட்டை இது எடுத்துரைக்கிறது. ஆனால் இந்த நாளிலே இங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வானது ஒருவேளை நம்மை போல அந்த இறப்பை குறித்து தயாரிக்காத நபர்களுடைய வாழ்வு. அன்புக்குரியவர்களே, எத்தனை வயதாக இருந்தாலும் ஒருவேளை அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாம் நேசிக்கக்கூடிய உறவுகள் அநேக நேரங்களில் இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு வாரம், இன்னும் ஒரு மாதம், இன்னும் ஒரு வருடம் இந்த உறவுகள் எங்களோடு இருந்தால், உடல் ரீதியாக இருந்திருந்தால், ஃபிசிக்கலாக அவங்க எங்கள் கூட இருந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்காக நிறைய முயற்சி எடுக்கிறோம். நிறைய மருத்துவமனைகளில் சென்று
எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னுடைய இந்த உறவை கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்துருங்க. அதை ஒட்டி நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் நாம் அன்றாடம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, இங்கே இந்த அருமையான நாளில் எசாயா இறைவாக்கினர் 38வது அதிகாரம், எசாயா புத்தகம் 38வது அதிகாரம், எசாயா புத்தகம் 38வது அதிகாரம் இறைவார்த்தை 1. இறைவாக்கினர் எசாயாவுக்கு ஆண்டவருடைய ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. அவர் அரசனிடம் சென்று அந்த செய்தியை சொல்ல வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு இறைவாக்கினருடைய அந்த அழைப்பு என்பது எத்துணை சவால் நிறைந்த ஒரு அழைப்பு. ஒரு இறைவாக்கினர் குறிப்பாக வாழ்வை குறித்து அவர் பேசுகிறாரு, ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் மிக எளிமையான ஒரு காரியம். ஆனால் ஒரு துயரமான ஒரு செய்தியை அல்லது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தியை அவர் சொல்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை அது அரசனாக இருக்கலாம் அல்லது சாதாரண மனிதனாக இருக்கலாம், அந்த இறைவாக்கினருக்குரிய அழைப்பு, ஒருவேளை அந்த செய்தியை சொல்லும்போது அந்த இறைவாக்கினருக்கும் ஒரு மனிதராக எத்தனை ஒரு மன கஷ்டம் இருக்கலாம். அதுவும் ஒருவேளை அவர் நேசிக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்தால். அன்புக்குரியவர்களே, இப்போ இறைவாக்கினர் எசாயாவுக்கு கடவுள் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு, ஒரு செய்தியை சொல்கிறாரு. இந்த செய்தியை போய் நீ யார்கிட்ட சொல்லணும்? அரசன்ட்ட சொல்லணும். அங்கே அரசன் எசேக்கியா அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். கடவுளுடைய ஒரு செய்தி, அதை இன்னைக்கு நம்ம இந்த இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். எசாயா புத்தகம் 38வது அதிகாரம் இறைவார்த்தை 1. இந்த இறைவார்த்தையை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோஸின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இதை நமக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஒருவேளை ஃபாதர் அற்புதராஜ் ஒரு இறைவாக்கினர்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு இந்த செய்தியை சொல்கிறது? அன்பு பிரதருக்கே சொல்லலாம். அன்பு பிரதருக்கு இது போல் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அன்பு பிரதர் என்னை எப்படி பார்ப்பார்? இன்றைக்கி ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி, 38 ஆண்டுகள் நம்முடைய பங்கில் திருமணமான கணவன் மனைவி, அப்படி நற்கண்ட முன்னாடி உட்காந்து ஜெபிக்கின்றது பொழுது ஒரு வேளை ஃபாதர்கிட்ட பிளெஸிங் வாங்கணும். ஆனால் அவர் டிஸ்டர்ப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னிடத்துல அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு வேளை நான் அப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது கடவுளுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்தேன். கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு செய்தியை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு நெகட்டிவாக ஒரு செய்தியை அவங்கள்ட்ட சொல்லியிருந்தா, ஒரு எதிர்மறையான ஒரு செய்தியை சொல்லியிருந்தா, அவங்க நம்மளை இப்படி இறக்க பார்த்துருப்பாங்க. ஒரு வேளை ஆசீர்வாதத்தினுடைய செய்தி, மகிழ்ச்சியான செய்தின்னா சொல்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் அது நல்லா இருக்கும். இப்போ அன்பு சகோதரர் அன்பை நோக்கி ஒரு செய்தியை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சகோதரருடைய மனநிலை, ஒரு இறைவாக்கினருடைய ஒரு அழைப்பு என்பது அத்துணை சவால் நிறைந்த ஒரு அழைப்பு. அன்புக்குரியவர்களே, அப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. ஒருவேளை அன்புக்குரியவர்களே, நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்க்க போகும்போது சில நேரங்களில் வெறுங்கையோடு போக வேணான்னு அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போங்க, ஒரு பிரெட் வாங்கிட்டு போங்க, வெறுங்கை வீசிட்டு போகாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி மருத்துவமனையில் நோயாளிகளை சந்திக்க போகும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு, சீக்கிரமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு, நீ இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவ, பிழைக்க மாட்ட அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கடுமையான ஒரு காரியங்கள் அது. ஆனால் இறைவாக்கினர் எசாயாவுக்கு இப்படி ஒரு செய்தி வருகிறது. அவர் அப்படியே ஆண்டவர் என்ன செய்தியை கொடுக்கிறாரோ அந்த செய்தியை அப்படியே சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னுடைய காரியங்களெல்லாம் நீ ஒழுங்குபடுத்து, நீ சாக போற, நீ பிழைக்க மாட்ட. என்ன செய்தி ஆண்டவர் சொல்கிறாரோ அந்த செய்தியை அப்படியே சொல்கிறார். சரி அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உரிய செய்தி என்னன்னா, ஓகே, கடவுளுடைய செய்தி எனக்கு வந்துருச்சு. சகோதரர் அமலேஷ் வழியாக இன்னைக்கு நிறைய இறை வாக்குகள், ப்ராஃபஸஸ் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அருட்தந்தை ஜேவியர் இறுதிராஜ் வழியாக, அந்த அபிஷேகமேக்கு நபர் வழியாக கொடுக்கப்பட்ட செய்தி என்னன்னா, இறை வாக்குகள் எல்லாம் வாங்கிடுங்க, எல்லா ப்ராஃபஸையும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இறைவாக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த இறைவாக்கினர்கள்ட்டிருந்து கிடைக்கக்கூடிய இறைவாக்கெல்லாம் வாங்கிடுங்க. ஆனால் அந்த இறைவாக்கை நற்கருணை பிரசன்னம் முன்பாக உட்கார்ந்து பரிசோதனை செய்துங்க. ஆண்டவர்களே, நீங்கள் தான் இந்த இறைவாக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்களா? இந்த ஆசீர்வாதமான ஒரு இறைவாக்க, இந்த வேலைக்கு நான் போகணுமா, இந்த மகளை நான் திருமணம் செய்யணுமா, என்னுடைய வாழ்க்கையில் நீர் இதை தான் நீ செய்ய போகிறீங்களா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கன்சல்ட் பண்ணுறோமா? பிரியமானவர்கள், இன்னைக்கு செய்தி என்னன்னா, ஓகே, இறைவாக்கினர் எசாயா அவர் ஒரு இறைவாக்கு சொல்லிட்டாரு. அரசன் அந்த எசேக்கியா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமாக ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்.
ஓகே, ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, ஓகே, அவர் சொன்னால் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். ஏன்னா நம்ம நிறைய மறைவுரைகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம், நிறைய வார்த்தைகளில் சொல்லியிருக்கோம், ஆண்டவர் எப்பொழுதுமே சொன்னதை செய்யக்கூடியவர். அவர் பொய் பேச மாட்டார். அவர் மனிதன் அல்ல. இன்னைக்கு ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. சொன்னால் அவர் செய்வார். கடவுளால் ஆகாது எதுவுமே கிடையாது. நீ பிழைக்கவே மாட்ட, நீ செத்துருவ அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே ஏதாவது இருக்குங்களா? அன்புக்குரியவர்களே, ஆனால் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், இறைவாக்கினர் எசாயா எத்தனை பவர்ஃபுல்லான ஒரு ப்ராஃபெட், எவ்வளோ ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு இறைவாக்கினர் என்று இந்த எசேக்கியா அரசனுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ இறைவாக்கினர் எசாயா வழியாக ஒரு செய்தியை ஆண்டவர் சொன்னால் அதை கட்டாயம் நிறைவேற்றுவார் என்று அந்த அரசனுக்கு தெரியும். ஒருவேளை நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இப்போ சகோதரர் அன்புக்கு நான் அந்த மாதிரி ஒரு செய்தி சொல்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்வார்? சாமி, எனக்காக கொஞ்சம் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க சாமி அப்படின்னு அவர் நம்மள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பார். ஆனால் எசேக்கியா அரசனினுடைய அந்த செயல்பாடு, அது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். எடுத்து வாசிப்போம். எசாயா புத்தகம் 38வது அதிகாரம் இறைவார்த்தை அந்த 2 நம்ம வாசிப்போம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை கடவுளுடைய வெளிப்பாடு அபிஷேகமிக்க நபர்கள் வழியாக, இறைவாக்கினர்கள் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டாலும் கூட we have to consult with the Lord. இறைவாக்கினரும் மனிதன்தான், அபிஷேகமிக்கவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் மனிதர்களை தாண்டி கடவுள் இந்த செய்தியை சொன்னவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பிடிக்கணும். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம அன்புக்குரியவர்களை யாரும் நம்ம செய்தி கொடுக்குறாங்களோ அவங்கள பிடிச்சிக்கிறோம். இல்லை, எசேக்கியா அரசன் நமக்கு மிக அழகான ஒரு செய்தியை சொல்லி கொடுக்குறாரு. யார் இந்த செய்தியை சொன்னாரோ, யாரால் என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியுமோ அவரை நோக்கித்தான் என்னுடைய கண்கள். அதைத்தான் திருப்பாடல் மிக அழகாக சொல்றது, மலைகளை நோக்கித்தான் என் கண்களை நான் உயர்த்துகிறேன். வாசிப்போம் இந்த இறைவார்த்தை இந்த பின்னணியில். எசேக்கியா புத்தகம் 38வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். மீண்டும் ஒரு முறையாக இந்த இறைவார்த்தையை நல்ல சத்தமாக இறைவார்த்தை வச்சிருக்கிறவங்க எல்லாரும், ஏன்னா இந்த இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் அநேக நேரங்களில் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வாசிப்போம் எசாயா 38வது அதிகாரம். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அன்புக்குரியவர்களே, இப்போ இன்னைக்கு யார் வழியாக செய்தி சொல்லப்பட்டதோ அவர்கிட்ட, அந்த இறைவாக்கினர்கிட்ட அவர் தன்னுடைய கண்ணீரை சமர்ப்பிக்கவில்லை. அந்த மனிதரிடத்துல அவர் தன்னுடைய கண்ணீரை சமர்ப்பிக்கவில்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறார் அப்படின்றத அந்த இறைவாக்கினர் இறைவாக்கை கொண்டு வந்த மனிதரிடத்துல அவருடைய கண்ணீரை சமர்ப்பிக்கல. அதனால தான் நிறைய நேரங்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுடைய கண்ணீரை மனிதருக்கு முன்பாக நீங்க சிந்த வேண்டாம். எந்த மனிதரும், ஒருவேளை அந்த மனிதருக்கு முன்னாடி, ஒருவேளை கணவனுக்கு முன்னாடி, மனைவிக்கு முன்னாடி, அப்பா அம்மாவுக்கு முன்னாடி, தாத்தா பாட்டிக்கு முன்னாடி, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீங்க அழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த கரம் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் அதை முற்றிலுமாக மாற்றக்கூடிய நபர் யாரோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம கண்ணீர் சிந்தனம்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. உன் கண்ணீரை காண்கின்ற தேவனாக இருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை எல்லாம் தோற்பையில சேர்த்து வைக்கக்கூடிய தேவனாக நான் இருக்கிறேன். அப்ப யாரு நம்முடைய கண்ணீரை எல்லாம் சேர்த்து வைக்கிறாரோ அவரிடத்துல நம்ம கண்ணீர் சிந்த வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில எசேக்கியா அரசன் தேம்பி தேம்பி அழுதார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. மனிதரிடத்துல அவர் அழல, இறைவாக்கினர் இடத்துல அவர் அழல, ஆனால் ஆண்டவர் இடத்துல செய்தியை எடுத்துக்கிட்டாரு. ஆண்டவருடைய சமூகத்துல தேம்பி தேம்பி அவர் அழுறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட இந்த எசாயா 38வது அதிகாரத்தில் அப்படியே நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, ஓகே, வந்தார் இறைவாக்கினர் எசாயா, செய்தியை சொன்னார், அவர் போயிட்டார். இவர் தேம்பி தேம்பி அழுறார். ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை முற்றிலுமாய் வெளிப்படுத்துகிறார். மிக தெளிவாக எப்பொழுது மீண்டுமாக இறைவாக்கினர் எசாயாவுக்கு அந்த செய்தி கிடைக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியணும்னா, நம்ம
2 அரசர்கள் 20வது அதிகாரம் 2 அரசர்கள் 20வது அதிகாரம் இறைவார்த்தை 4 நம்ம வாசிப்போம். பிரியமானவர்களே, ஏன் இந்த இறை வார்த்தை மிக தெளிவாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 அரசர்கள் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல மிக அழகாக எசேக்கியா அந்த அரசன் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி தேம்பி அவர் அழுது தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, அப்போ இறைவாக்குனர் எசாயா எங்க இருந்தாரு? அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதற்கான மிக அழகான ஒரு தெளிவான ஒரு பதில் இந்த இறைவார்த்தையில் இருக்குது. 2 அரசர்கள் 20வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை வாசிப்போம். எசாயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. மீண்டும் ஒரு முறையாக அந்த இறைவார்த்தை சத்தமா வாசிப்போம். எசாயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. பாருங்க பிரியமானவர்களே, இறைவாக்குனர் எசாயா வர்றாரு, செய்தியை சொல்றாரு, அவர் திரும்பி போறாரு. அரண்மனையில பாதி தூரத்தை கடக்கிறதுக்கு முன்னாடியே இங்க கண்ணீரோடு நம்பிக்கையோடு எழுப்பின அந்த மன்றாட்டு கடவுளிடத்துல செல்கிறது. சகோதரர் அமலேஷ் அவர்கள் சொல்லும் போது, அவர் இறைவாக்கத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது இப்படி சொல்றதை நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்திலிருந்து ஒரு விண்ணப்பமானது கடவுளிடத்துல சென்று இருக்கிறது. கடவுள் எனக்கு வெளிப்பாடு கொடுக்கிறாரு. இன்னைக்கு இறைவாக்கினர்கள் அவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு இந்த இடத்திலிருந்து, இந்த பகுதியிலிருந்து, இந்த மருத்துவமனையிலிருந்து, இன்னைக்கு நம்முடைய வீட்டில் நம்ம கதவரையை சாத்தி கொண்டு நற்கருணை பிரசன்னம் முன்பாக ஆலயத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, வேலை செய்கின்ற பொழுது, எந்த இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கண்களை உயர்த்தி உங்களுடைய கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கின்ற பொழுது அங்கிருந்து ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் போகிறது. எசாயா இறைவாக்கினர் பாதி அரண்மனைக்கு போகிறதுக்குள்ளற செய்தி வருது. என்னன்னு? இன்னும் 15 ஆண்டுகள் உனக்கு நான் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் கூட்டி கொடுக்குறேன், உன்னுடைய உயிரானது எடுக்கப்படாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வல்லமை மிக்க அந்த கரத்தை தாண்டி எசேக்கியா இறைவாக்கினர் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல தன்னுடைய கண்களை முற்றிலுமாய் சமர்ப்பித்த, தன்னுடைய விண்ணப்பங்களை முற்றிலுமாய் சமர்ப்பித்த யாரிடத்தில் நீங்களும் நானும் நம்ம யாரை கெட்டியமாக பிடிச்சிக்கணுமோ அவரை கெட்டியமாக பிடிச்சிடணும். நம்ம நிறைய நேரங்களில் யாரை கெட்டியமாக பிடிச்சிக்கணுமோ அவரை விட்டுறோம். நிறைய நேரங்களில் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதோ அவர்களை பிடிச்சிக்கிட்டு நம்ம இன்னைக்கு எதுவுமே நடக்கலன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எந்த மனிதரும் அல்ல, செய்தியை கொடுக்கிற கடவுள், அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கண்கள் மூடி கரங்கள் குவித்து இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கம், அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்திற்கு அது எல்லையே இல்லை. அவருடைய அந்த இரக்கம் அளவு கடந்த ஒரு இரக்கம், அவருடைய அன்பு அளவு கடந்த ஒரு அன்பு, சொல்ல வார்த்தைகள் இல்லை. கண்களை மூடுவோம், கரங்களை கும்பிடுவோம். ஒருவேளை இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கலாம், திருப்பலியில் பங்கெடுக்க முடியாமல் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், மருத்துவமனையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய இல்லங்களில் இருக்கலாம். இந்த செய்தியை நீங்கள் கேட்கின்ற பொழுது எசேக்கியா அரசனை போல இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த இறைவாக்கினர் வழியாக, இந்த அபிஷேகமிக்க நபர்கள் வழியாக, இந்த ஆன்மீகவாதிகள் வழியாக, அருட்தந்தையர்கள் வழியாக, என்னுடைய தாய் தந்தை வழியாக நீ செய்தி கொடுக்கிறீர். ஆனால் செய்தியை கொண்டு வரும் தூண்கள் தான் அவர்கள். நீர்தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை சுகப்படுத்துகிறவர். ஆகவே உம்மிடத்தில் நான் என்னுடைய கண்ணீரை சமர்ப்பிக்கிறேன். எசேக்கியா அரசனுக்கு நீ நிறைவான ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்நாட்களிலே 15 ஆண்டுகள் சேர்த்து கொடுத்தீர் தெய்வமே. இந்த மருத்துவமனையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற என் தாய் தந்தை, என் குழந்தை, என் உறவுகள், பல்வேறு விதமான ஆசீர்வாத தடைகளால் இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகளுக்கு நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்று முற்றிலுமாய் நான் நம்புகிறேன். அவருடைய இரக்கத்தை சுவைக்கும் இந்த நாளிலே இந்த இரக்கத்தை நானும் என்னுடைய குடும்பமும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்யுங்கள். ஆண்டவர் எசேக்கியாவினுடைய அந்த வார்த்தையை, அதே எசேக்கியாவினுடைய கண்ணீரை கண்டு அவருடைய கண்ணீரை துடைத்து அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இறைவாக்கு கொண்டு வந்த இறைவாக்கினர் எசாயா வழியாக அதே ஆசீர்வாதத்தினுடைய வாக்கு இன்று உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும்.